எப்படிண்ணா இருக்கீங்க? கணேஷ் எப்படி இருக்க? நீ அம்மா அப்பா பண்ண புண்ணி நல்லா இருக்கேன். நீ அந்த பொண்ணு நல்லா இருக்காளா? அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் தானே? அவளுக்கு என்ன ஒரே சந்தோஷம் தான். நீ வீட்டையே 2 பண்ணிட்டு இருக்கானா பாருங்களேன். சமையல்ல அவள மாதிரி ராணி யாருமே கிடையாது. இன்னைக்கு அவளுக்கு ஸ்பெஷலா கேக் வெட்ட போறோம். நம்ம வீட்டு பிள்ளைங்கள டைம்க்கு அனுப்பிச்சிருங்கண்ணா. கண்டிப்பா அனுப்பவிக்கிறோம். ஊர் தலைவர் வராரு. இந்த ஊருக்கு என்னதான் சாபமோ இந்த தலைவர் இங்க வந்து பிறந்துட்டான். அட அவனை கூட விடு, அவன் பையன் அதை விட மோசமானவன். அட என்ன நீ பண்றது, விட்டு தொலைங்க போட்டோம். சரி நான் கிளம்பட்டுமா, நிறைய வேலை இருக்கு, வரேன். நீ கரெக்டா பிள்ளைங்களை அனுப்பிச்சிருங்க அண்ணா. குழந்தைங்க சந்தோஷமா இருப்பாங்க, அதுக்குதான். இங்க பாருங்கப்பா, நம்ம ஃபர்ஸ்ட் பழைய மேட்ரு எல்லாத்தையும் கிளியர் பண்றது தான் நல்லது. ஆமா, அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கிக்கலாம். சரி சரி, நான் குடவுனுக்கு போறேன். எல்லா பொருளும் கரெக்டா வருதான்னு பாக்குறேன். நான் வேலையை முடிச்சு சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு கிளம்புறேன்னா. சரிப்பா. புது துணி இங்க வரங்க. வடையும் தங்கம். ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? செருப்பு வாங்கி தர வரைக்கும் நகரவே மாட்டேன். இப்ப இத தைக்கவே முடியாது. அட அந்த சர்பஞ்ச் நம்ம பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு போயிட்டான். சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் இப்ப பணம் இருக்கு நம்ம கிட்ட. இங்க பாருமா, நீ அங்க ரொம்ப நேரம் இருக்க கூடாது, சரியா? பாப்பலாம். அப்பா ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ஒருவேளை குடோன்ல இருக்காரா? நான் மல்லிகாபாத்லேருந்து வரேன். அது ஆகதம்பூரில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். எங்கள் வீட்டுக்கு ஃபிராதுன்ற பையன் ஒருத்தன் வந்திருந்தான். அவன் நக்சலைட்டாக இருப்பானோன்னு எனக்கு பயமாக இருக்கு. நக்சலைட்டா? உங்களுக்கு எதுக்காக அப்படி தோணுச்சு? நான் அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். ஜார்க்கண்டில் குந்துன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே அவன் பார்ட்னர் இருக்கானா. ஏதோ அட்டாக் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தான். எனக்கு ஏதோ பயமாக இருக்கு. நீங்களே வந்து ஏதாவது பண்ணுங்க. புந்து, அது நக்சலைட் ஏரியா தானே? உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சாலும் எங்ககிட்ட சொல்லுங்க, சரியா? ஆதம்பூருக்கு அவன் வந்துட்டும் போயிட்டும் இருப்பான். அவனுக்கு அங்க தெரிஞ்சவங்க யாரோ இருக்காங்க. நான் சொல்றேன்ல, அங்க ஏதோ ஆபத்து நடக்க போகுது. ஹே பப்ளு, அவந்தி எல்லாரும் வந்துட்டீங்களா? பாப்பா சீக்கு, உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆமா சிக்கு பாப்பா, உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கணேசண்ணா, நாங்கள் என்ன கேட்க வந்தோம்னா, ஈவினிங் குழந்தைங்களை கூட்டிட்டு போக எப்போ வரணும்? முதல் விஷயம், உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா குழந்தைங்களை கூட்டு வந்து விட்டுருக்கீங்க பாருங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரும் பயப்பட வேணாம். குழந்தைங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் இங்க பத்திரமா சந்தோஷமா இருப்பாங்க. 9 மணிக்கு வந்து கூட்டிட்டு போங்க. வாங்க குழந்தைங்களா, வாங்க.
எந்த ஒரு தேவையில்லாமல் உன்னையும் உன் தங்கச்சியும் அவங்க கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அப்படின்னா நீ போ. என்ன போ சொல்லி மாட்டோம், நீ சொல்லாத. என் பேச்ச கேளுங்க, அவன் ஒரு நக்சலைட் தான். சீக்கிரம் பிடிங்க அவனை. அவன் அங்கிருந்து ஓடி போனாலும் போயிடுவான். என்னாச்சு? சார் இவங்க மஹிலாபாத்ல இருந்து வராங்க. இவங்க வீட்ல வாடகைக்கு இருக்க ஃபராக் அப்படின்ற பையன் நக்சலைட்னு சொல்றாங்க சார். ஆதம்பூருக்கு அடிக்கடி போயிட்டு வருவானா. அவன் நக்சலா இருந்தா ஆதாம்பூருக்கு எதுக்கு வந்து போனோம்? அங்க இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எதுவும் இல்லையே. எல்லாம் ரெடி ஆகுதா? பிள்ளைங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இங்க பாருங்க, இனிமே நம்ம நல்லபடியா இருப்போம்ல. உண்மையாவே நம்ம துபாய்க்கு போறோமா? இங்க பாரு, நம்ம வாழ்க்கையில நாளை காலைல ஒரு புதுசா மாற்றம் ஏற்பட போகுது. நீ, நான், நம்ம குழந்தை சிக்கு. ஆனா நான் என்ன சொல்றேனோ அதை செய்யணும். நல்ல பொண்ணு, போ புள்ளைய பாத்துக்கோ. இங்க பாருங்க, ஸ்நாக்ஸ் இருக்கு, ஜூஸ் இருக்கு, அப்புறம் என்னோட பர்த்டே கேக் இருக்கு. ஹனி, கேக்க வெளியில கட் பண்ணலாம்ல, உள்ள அனலா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கேக்க கட் பண்ணலாம் பப்ளு, அதுக்கப்புறம் போலாம். சரி. சித்தி, நான் 8 மணிக்கெல்லாம் போகணும். அம்மாவும் அப்பாவும் பாட்டி வீட்டுக்கு போறாங்க. ஒருவேளை லேட் ஆச்சுன்னா என்ன இங்கே விட்டுட்டு போயிருவாங்க. நான் கிளம்பட்டுமா சித்தி? அட அதெல்லாம் விடு, முதல்ல நம்ம கேக்க கட் பண்ணலாம், அதுக்கப்புறமா வெளியில போறத பத்தி பேசலாம். அண்ணி கரெக்டா தான் சொல்றாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு செய்தி சொல்ல போறேன். ரத்னம், தேவி அண்ணி, சந்திரா, தயாளன் அண்ணன், உங்க குழந்தைங்களோட உயிர் இப்ப என் கையில ஊசலாடிட்டு இருக்குது. அட இந்த கணேஷ் என்ன சொல்றான்? ஒருவேளை அந்த குழந்தைங்களை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே கேட்கணும், புரியுதா? பாப்பா, அவந்தி, இவன் இங்க அட்டாக் பண்ண வரல, திருட தான் வந்திருக்கான். அவன் பேரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கங்க. அவன் போட்டோ இருந்தா கொடுங்க. சார் அவன் போட்டோலாம் இல்ல, பேரு ஃபராத் அகமதுன்னு தான் சொன்னா சார். அவன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். சார் இவனோட உண்மையான பேர் ஃபராக்கா இருக்குன்னு எனக்கு தோணல சார். இந்த பாம்பை தயார் பண்ணுற ஐட்டம் சும்மா சாதாரணது தான், பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை. சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம், பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கியா? ஒரு ஆளு 10 குழந்தைகளை கடத்திட்டு இருக்காயா? என்னது? யாரு? எவனு கணேஷா. அவன் கோரிக்கையை நிறைவேற்றினாதான் பிள்ளைங்களை விடுவேன்னு சொல்றானா. இங்க எல்லாரும் ரொம்ப பயத்துல இருக்காங்கயா.
எல்லாரும் பின்னாடி போங்க சொல்றோம்ல. சரி அழுகுடாதம்மா. எப்படியாச்சும் எங்க குழந்தைய காப்பாத்தி கொடுங்க சார். அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். எங்க குழந்தைய காப்பாத்துங்க சார். எங்க குழந்தைகளை காப்பாத்துங்க சார். அவன் வீட்டுல 10 பிள்ளைங்களை கடத்தி வச்சிருக்கான். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவன் பொண்ணோட பிறந்த நாள்னு எல்லா குழந்தைங்களையும் இன்வைட் பண்ணி அவன் வீட்டுல இப்ப கடத்தி வச்சிருக்கான். இதுதான் நடந்தது. ஒருவேளை 1 மணி நேரத்துக்குள்ள என்கிட்ட பெரிய ஆளுங்க யாராவது பேசாம இருந்தீங்கன்னா இங்க நடக்க போற அசம்பாவிதத்துக்கு நான் எந்த வகையிலும் பொறுப்பாக மாட்டேன், புரிஞ்சுக்கோங்க. இன்னும் கேக்க வெட்டவே இல்ல. அதுக்குள்ள சாப்பிட்டு காலி பண்ணிடுவே போல. நான் வெட்ட வேணாமா? ஏய் என்ன பண்றீங்க? விடுங்க விடுங்கன்னு சொல்றல. ஏய் சண்டை போடாதீங்க. சித்தி கதவை திறங்க. என்ன பண்றீங்க? எல்லாரும் சண்டை போடுறாங்க. கதவை திறங்க. விடுங்க பாருங்க. விடுடா, நீங்க 2 பேரும் எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? கேக்ல இருக்க கிரீம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா நான் என்ன கேக்கே கட் பண்ணலல. கேக்க சீக்கிரம் கட் பண்ணுங்க, நாங்க சாப்பிடணும். சித்தி நீங்க எதுக்காக டோரை சாத்தி வச்சிருக்கீங்க? எல்லாரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. உங்க சித்தப்பா வெளியில வேலை பாக்குறாருடா, அதனால தான் தாப்பா போட்டிருக்கேன். அவர் வேலை முடிஞ்சிடட்டும், அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணலாம், சரியா? இல்ல நான் இங்க இருக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு போகணும். நீங்க கேக் வெட்டலனாலும் பரவாயில்ல, என்ன வீட்டுக்கு போக விடுறீங்களா? சரி. ஏன் இப்படி லேட் பண்றீங்க? எல்லாரும் இப்படி மாட்டிக்கிட்டாங்களே, நாம எதுக்கு இந்த தப்ப பண்ணோம்? நாங்க தான் யோசிக்காம இந்த பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு அனுப்பணும். நம்ம இப்படி நம்பி அனுப்புனதுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே. என் பிள்ளைங்க என்ன பண்றாங்களோ தெரியலையே. சித்தி எனக்கு மூச்சு முட்டுது, காத்தே இல்ல. அம்மா கிட்ட போகணும். அட கடவுளே, இவளுக்கு ஆஸ்துமா இருக்கிறத நான் எப்படி மறந்து போனேன்? சார், என் பொண்ணுக்கு ஆஸ்துமா வியாதி இருக்கு சார், காப்பாத்துங்க. அவங்க போகும்போது மருந்து கூட வாங்கிட்டு போகல. அவன் வெளியே வரலன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார், எப்படியாவது காப்பாத்துங்க. நீத்து அப்படியே கண்ணை மூடி தூங்கு. ஒரு தேவதை மாதிரி வானத்துல பறந்து போற மாதிரி கனவு கண்டுட்டே தூங்கு. கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாம், சரியா? ஆமா தானே சித்தி? நான் போய் அங்கிளை கூட்டிட்டு வந்துடுறேன், நீ பாத்துக்கோ. நம்ம வந்ததுக்கு அப்புறம் கேக் கட் பண்ணிக்கலாம், சரியா? இங்க பாரு, நீ செய்யற வேலைக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. உன்ன மாதிரி சின்ன பசங்க இந்த மாதிரி வேலைகளை செய்ய முடியாது, புரிஞ்சுதா? பாத்தீங்களா எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டேன் உங்களோட புள்ள. என் பேச்சு கேட்டு இந்த ஊர் ஆளுங்க இப்போ என்ன செய்யவும் தயாரா இருக்கிறாங்க. பார்க்க சந்தோஷமா இருக்குல்ல? ஏங்க, இதுக்கு மேல என்னால முடியாது. பசங்களை எவ்வளவு நேரம் நான் கண்ட்ரோல் பண்றது சொல்லுங்க. அப்புறம் அந்த பொண்ணே என்ன கேக்குறாங்க, நீங்க எங்க எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக கூட்டு வந்திருக்கீங்களான்னு. நான் அவங்க கிட்ட என்ன பதில் சொல்றது? ஒருவேளை நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காம போயிட்டா நாம எல்லார் கண்ணுக்கும் கெட்டவங்களா தான் தெரியும். நாம கெட்டவங்க கிடையாது, உண்மையா இல்ல. என்னம்மா, என்ன உனக்கு? ஏன் இப்போ பயப்படுற? குழந்தைங்கன்னா அப்படிதாம்மா இருப்பாங்க. மத்த குழந்தைங்களும் நம்ம பெத்த பிள்ளைங்க மாதிரி தானே. இப்போ எந்த பிள்ளைக்கும் ஒன்னும் ஆகாது, சத்தியமா சொல்றேன். துபாய் போறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுமா. போமா, போ 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 போ.
என்ன நான் சொல்றதுல கேக்குதா இல்லையா புரியுதா? நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் சொல்றது இந்த பெரிய ஆளுங்க யாரும் இன்னும் கேட்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் குழந்தைங்க ஒவ்வொருத்தரையா கொண்டு வெளில போட்டுன்னே இருப்பேன். பத்து குழந்தைங்க கடத்தப்பட்டிருக்காங்க. கவர்மெண்ட் இன்னும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆகுற வரைக்கும் இந்த கவர்மெண்ட் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்குமா என்ன? உங்க பார்வைக்காக இங்க நடக்கிற எல்லாத்தையுமே நாங்க லைவா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சார் அந்த பசங்களை காப்பாத்த நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க முதல்ல சொல்லுங்க. போய் பார்க்க விடுங்க. லவுட் ஸ்பீக்கரை வாங்குங்க. ஷர்மா லவுட் ஸ்பீக்கர் எடுத்துட்டு வா. அவன் பேர் என்ன? கணேஷ். கணேஷ். அஜித் பிரதாப் சிங், சீனியர் போலீஸ் ஆபீசர். உன்னுடைய டிமாண்ட்ஸ் எங்க கிட்ட சொல்லு. வாங்க ஆபீசர். வணக்கம். சாரோட பேர் எனக்கு நல்லாவே தெரியும். குழந்தைங்களுக்கு உள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் பெத்த பொண்ணே உள்ளதானே இருக்குது. ஏன்னா நான் சொல்ற விஷயத்த நிறைவேற்றி வைங்க, கேள்வி கேட்காதீங்க. டிமாண்ட் என்னன்னு சொல்லு. சரியா ஞாபகம் இல்ல, என் மேல ஒரு 15 கேஸ் இருக்கு. கொலை, திருட்டு, ஆள் கடத்தல், அப்புறம் இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல, நானே மறந்து போட்டேன். சரி கேளுங்க, என் பேர்ல இருக்கிற கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் மூடுங்க. கோரிக்கை இதுதாங்க, என் பேர்ல இனிமே எந்த கேஸும் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படியே விட்டுருங்கன்னு சொல்றேன். எனக்கும் என்னுடைய ஃபேமிலிக்கும் துபாய்க்கு விசா வாங்கி தரணும். நான் என்னோட பொண்டாட்டி புள்ள இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். நான் துபாயில் போய் நல்ல வாழ்க்கை வாழணும். இதுதான் என் டிமாண்டு. என்ன 15 கேஸ் இருக்கா? மேம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்பெல்லாம் இல்லை மேம். சார் எப்படியாவது எங்க பசங்களை கொஞ்சம் காப்பாற்றி கொடுத்துருங்க சார். கம்ப்ளைண்ட் கூட நாங்கள் வாபஸ் எடுத்துக்கிறோம் சார். சார் ஒரே ஒரு ஆளு 10 சின்ன குழந்தைங்கள பிடிச்சி வச்சிருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது சார். நான் போய் பார்த்துட்டு வரேன். பி கேர்ஃபுல். அகீம், அவன்கிட்ட கன் இருக்கு. அவஸ்தி, call the ambulance. அகீம், ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க சீக்கிரமா. கணேஷ் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ஷூட் பண்ணி பாம்பியை வெடிக்க வச்சு ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கான். அவன்கிட்ட பாம்ஸ் அப்புறம் நிறைய கன்ஸும் இருக்கு. இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவனுக்கு தீவிரவாதிங்க கூட கனெக்ஷன் இருக்குதான்ட்டு. இல்லைனா ஒருவேளை இவன் அணுகுண்ட தயாரிக்கிறவனா? அடுத்து வரும் செய்திக்காக காத்திருங்க. தீபக் குமார், டிஜி டைம்ஸ். வெளியில ஏதோ நடக்குது, ஆனா நம்ம கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லனா அவங்க தான் நம்மள அடைச்சு வச்சிருக்கணும். நாம இங்க இருந்து எப்படி வெளியே போறது? அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அப்படிலாம் யோசிக்காதீங்க. கணேஷ் மாமா ஏதோ வேலையா இருக்காங்க. அவங்க வந்ததும் கேக் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாம். தெரியுமா, நாளைக்கு நாங்க ஏரோப்ளேன்ல துபாய்க்கு போக போறோம். அங்க பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கும். சிக்கு, அந்த ஸ்டூல தெரியா? இங்க எதுக்காக கன்ஸ்லாம் இருக்கு? உண்மையா நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க, என்ன பண்றீங்க? ஆபீசர், நீங்க தேவையில்லாம எதுவும் பண்ணாம நான் கேட்டதை நிறைவேற்றுங்க. இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் இப்ப செம்ம கான்ல இருக்கேன். என்ன எங்க போற? ஏய் எங்க போற? ஏய் நில்லு 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 நில்லு, ஒரு நிமிஷம் நில்லு. ஏய் என்னடா பண்ற? என்ன பண்ற? என்ன பண்ற நீ? என்ன என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஏன் இப்படி பண்றீங்க? என்கிட்ட இருந்து ஸ்டூல வாங்கிட்டாங்க. மாமா, எங்களை வீட்டுக்கு போக விடுங்க ப்ளீஸ். அம்மா சித்தப்பா, எங்களை வீட்டுக்கு அனுப்பிடுங்க. நீங்க தான் வந்துட்டீங்கல்ல, கேக்க கட் பண்ணுங்க, வீட்டுக்கு போகணும் ப்ளீஸ் மாமா.
இப்போ உடனே ஏதாவது பண்ணணுமே. நீ வீட்டுக்கு போகணும்ல தம்பி, நீ போகணும்ல. வா வா, வீட்டுல விட்டு வந்துடுற. வா வா, நீ வா வா வா, நீ வா. என்னாச்சு, பயமா இருக்குதா? வா வா, வெளில போலாம். வா வா, வெளில போலாம். எல்லாம் வா, கூட்டிட்டு வா. தம்பி, நீங்க இங்கே இருக்கணும், நான் வந்து கூப்பிட்டு போறேன்னா. நீ போ, 2 நிமிஷத்துல வந்துருவேன். இங்கே இருங்க. இந்த டோர் வழியா நீங்க 2 பேரும் அப்படியே போயிடுங்க. வெளில போயிடுங்க. வா வா, போ போ போ, உள்ள போ. கணேஷ் சித்தப்பா, இவங்க சித்தி கதவு தரங்க. கதவு தரங்க ப்ளீஸ். இங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கா? காத்து வருது இல்ல? இந்தா ஸ்வீட், 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருங்க. என்ன, கேக் வெட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு பெரிய பீஸா தரேன். என்ன புரியுதா? நல்ல பொண்ணு. இங்க இருங்க. என்ன, நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அந்த கடவுள் புண்ணியத்துல அந்த போலீஸ்காரன் பொழைச்சிட்டான். இப்போ உனக்கு என்ன செய்யணும்? இவங்க எல்லாரையும் பணமாக்கிட்டு நம்ம வெளியே போகணுமா? தெரியாம பண்ணிட்டேன். என்னடி பண்ண சொல்ற? என் அப்பாவுக்கு நடந்தது இங்க யாருக்கும் நடக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் இத்தனை துப்பாக்கி வச்சிருக்கேன். கணேஷ் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ஷூட் பண்ணி பாம்பியை வெடிக்க வச்சு ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கான். அவன்கிட்ட பாம்ஸ் அப்புறம் நிறைய கன்ஸும் இருக்கு. இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவனுக்கு தீவிரவாதிங்க கூட கனெக்ஷன் இருக்குதான்ட்டு. லைவ் நியூஸ் மூலமா கணேஷுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கும். புரியுதா? போலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்கலனா அவன் இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதோட வேலையை நிறுத்த மட்டும் மாட்டான். புரியுதா? ஓகே சார், ஓகே சார். அவஸ்தை, நீங்க பிரசாந்த் கூட லோக்கல் ஸ்டேஷனுக்கு போங்க. கணேஷ் பேர்ல எத்தனை கேஸ் இருக்குன்னு பாருங்க. சார், டிராவல் ஏஜென்சி இருக்குல்ல, டெல்லியில இருந்து துபாய்க்கு அனுப்புறவங்கள நம்ம ஒரு வாட்டி என்கொயரி பண்ணலாம் சார். சார், அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்றா இருக்கு. ஃபர்ஸ்ட் உன் காலை பாரியா, வேற யாரையாவது நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க சார். 10 பிள்ளைங்க ஆபத்தில் இருக்காங்க. அவங்கள காப்பாற்றுறது தான் முக்கியம். மேடம், நம்ம போகலாம். ஓகே. நீங்க அவனுடைய வீட்டுக்குள்ள எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, எந்த ரூம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? விஷயம் என்ன சார், வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் நாங்கள் போனதே இல்லை. அதனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. நான் பார்த்துருக்கேன் சார். இது வெளி கதவு, அப்படியே இன்னொரு கதவு பின்னாடி இருக்கும் சார். ஆனால் அது எப்பவுமே பூட்டி இருக்கும் சார். ஆனால் சார், டெரஸ்ல இருந்து உள்ள போறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனால் அவனுக்கு நக்சலைட் கூட சம்மந்தம் இருக்கு சார். நக்சலைட்ஸா? அதனால தான் அவங்ககிட்ட கன் இருக்கா? இந்த கணேஷ் ஏன் இப்படிலாம் பண்றான்னு இவன் பேச்சிலேயே நல்லா தெரியுதியா? இந்த ஊர்க்காரங்க இவனை இந்த ஊர்க்காரனா எப்பவும் மதிச்சதே இல்லையா. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, அவனுக்கு துபாய் போறது மட்டும் இப்போதைக்கு யோசனை கிடையாது. இவன் வேற ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான். எனக்கும் அப்படிதான் தோணுது. கண்டிப்பா இந்த நக்சல் கனெக்ஷன், இந்த பாம்பெல்லாம் பார்க்கும்போது இதுல விஷயம் வேற ஏதோ இருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணி இந்த வீட்டுக்குள்ள போயிடணும். கணேஷோடைய நக்சலைட் பேக்ரவுண்ட் ஃபுல்லா செக் பண்ணுங்க. எந்த இன்ஃபர்மேஷனும் மிஸ் ஆகக்கூடாது. இந்த கணேஷ் யாரு? தீவிரவாதியா இல்ல நக்சலைட்டா? இல்லைன்னா அவன் நினைச்சதை செய்யறதுக்கு அவன் எந்த எல்லைக்கு வேணா போகக்கூடியவனா? அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது ஒரு ஸ்டேட் இஷ்யூ மட்டும் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கூட இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நான் சொல்லி 5 மணி நேரம் ஆயிடுச்சியா? இந்த குழந்தைங்க மேல உங்களுக்கு ஒன்னும் அக்கறையா இல்ல போல இருக்குதே. நான் கடைசியா சொல்றேன், இன்னும் 5 நிமிஷத்துல இந்த கேஸ முழுசா முடிக்கலன்னா இங்க குழந்தைங்க யாரையும் உயிரோட விடவே மாட்டையா, புரியுதா? ஏய், அங்கே நில்லு. கணேஷ், நீ கேட்ட டிமாண்டுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். நீ பிள்ளைங்களை எதுவும் பண்ணிடாத. பிள்ளைங்களாம் பத்திரமா இருக்காங்களா? இது வரைக்கும் நல்லா தான் இருக்கிறாங்க. இதுக்கு மேல இருப்பாங்களா இல்லையா சொல்ல முடியாது. நான் சொன்னதை நிறைவேத்துங்க. டே பொறுக்கி, உனக்கு ஒரு கால் இல்லடா, 2 காலும் நொண்டியா போயிருக்கணும். நீ மட்டும் பிள்ளைங்க மேல கைய வச்ச உன் கைய வெட்டிடுவோண்டா. தள்ளுங்க. அட நில்லுங்கப்பா, நில்லுங்க, போகாதீங்க, போகாதீங்கயா.
மேல் ஜாதியை சேர்ந்த பொண்ணை நான் கொன்னுட்டேன். என்னோட எத்தனை வருஷ கனவு இன்னைக்கு நினைவாயிடுச்சு. ஹேய், எதுக்கு இப்ப அழுதுனுக்குற? போ, போய் வேலையை பாரு. சாப்பிட ஏதாவது பண்ணு. போ, சப்பாத்தி சப்பாத்தி பண்ணிட்டு தொட்டுக்க ஏதாவது பண்ணு. போ, அவளை விட்டு உள்ள போன்னு சொல்றேன். போ. விஷயம் ஓவரா போயிட்டு இருக்கு. சும்மா இருந்தா வேலைக்கு ஆகாது. இங்க யதார்த்தமா என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியலையா? நீ இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறம் உன்னால துபாய் போறது மட்டும் இல்ல, இந்த வீட்டு வாசலை கூட தாண்ட முடியாது உன்னால. புரிஞ்சுக்கோ, ஒரு சின்ன பொண்ணோட உயிரை எடுத்திருக்க நீ. $40 லட்சம் திருட்டு, இல்லீகலா அடுத்தவங்க நிலத்தை எடுத்துக்கிறது, அடிதடி சண்டை, ஒரு சின்ன பிள்ளைய ரேப் பண்றது, இவ்வளோத்தையும் பண்ண கணேஷோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வாங்கவே இல்ல. இந்த கேஸ் எல்லாத்தையும் நீங்க தானே ஃபைல் பண்ணீங்க. யாருமே இதை பத்தி எல்லாம் கேட்கலையா? என்ன பண்ண சொல்றீங்க மேடம்? கீழ் ஜாதி பிள்ளைங்க மேல் ஜாதி பிள்ளைங்க எல்லாருமே சமோன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். டேய், நிறுத்து 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 நிறுத்து. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இத பாரு, கோர்ட்ல கொடுத்த பேப்பர். இந்த இடம் இனிமே என்னோடது. இவன் ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இப்பதான் புரியுது. இதுக்கெல்லாம் பின்னாடி ஸ்ட்ராங்கா ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. அவனோட அப்பா எங்க? கணேஷோட அப்பா பல்ராம் அவர் மனசால ரொம்ப பாதிக்கப்பட்டாரு. அதனால ஊரை விட்டு வெளியே போயிட்டாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவரோட பாடி பிரிட்ஜு கீழே கடந்தது. பல்ராம் மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்காரு. கடைசியா பல்ராம யார் பார்த்தது? அப்படின்னா அவரை கடைசியா அந்த பல்ராம சர்பஞ்சோட பையன் ஊர்ல இருக்க கடைசி பிரிட்ஜில் பார்த்திருக்கா. வாடா சார், இவன் தான் ஃபராஸ் அஹமத் கான். ஃபராஸ் அஹமத் கான், அந்த பிள்ளைகளை பிடிச்சி வச்சிருக்கிறது உன்னுடைய ஆளுங்க தானே? நீங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம்னு நினைச்சீங்க? உங்களால ஒரு பச்சை குழந்தை உயிர் இழந்துடுச்சுடா. இன்னும் நிறைய குழந்தைங்க அங்க இருக்கிறாங்கடா. உனக்கும் இவனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன? அவனுக்கு பாம்பு பண்றதுக்கு இவ்வளோ நாலேஜ் எங்கேருந்துடா வந்தது? என் பேர் ஃபராஸ் அஹமத் இல்லை, அரங்கா. நான் இந்த ஊரில் தான் வாழ்கிறேன். அப்புறம் நீங்கள் இந்த கணேஷை பற்றி சொல்கிறீங்களே, அவன் ஒன்றும் நக்சலைட் கிடையாது. அவனுக்கு பாம்பு பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவன் அதை திருடிட்டு வந்தான். திருடனா? எப்போ? எங்க? அந்த மான் டெலிவரி ஆகிற டெம்போ இருக்குல்ல, அதை அவன் தான் நடத்திட்டு இருந்தான். அவன் அப்பப்போ எங்கள் கூட பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் நாங்கள் நினைக்கவே இல்லை அவன் அப்படியெல்லாம் பண்ணுவான்னு. எங்களோட எல்லா வேலையும் அவன் தான் பார்த்துப்பான். ஆனால் அவன் எங்கள் ஐட்டம்ஸ் வர டெம்போவை திருடிட்டான். அதை எடுக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். அந்த டெம்போல இன்னும் என்னடா இருக்கு? 25 பாம்பு, 3 ஹேண்ட் கன், 4 ரைஃபிள்ஸ், அப்புறம் சின்ன சின்ன வெடிகுண்டுகளும் இருக்கு. மீட்டுக்கும் மோகனுக்கும் என்ன ஆச்சுமா? ஆமா, அப்பா கோவமா இருக்காரா? நாம துபாய்க்கு போக மாட்டோமா? நீ எதுவும் டென்ஷன் ஆகாதம்மா. இதெல்லாம் நான் இந்த ஊர் ஆளுங்களையும் போலீஸ்காரங்களையும் பயமுறுத்த தான் பண்றேன். இதெல்லாம் பார்க்கும்போது இங்க இருக்கிற பசங்களெல்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட நீ உயிரோடு கொடுப்பியான்னு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை நாம வெளியே போனா
10 பிள்ளைங்களை கொன்ன அந்த பாவத்தை சுமந்துக்கிட்டு என்னால நிம்மதியா வாழவே முடியாது. நீங்க பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அட என்ன பாவம்? துபாயில நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். யோசிச்சு பாருமா, நம்ம பொண்ணு பெரிய ஸ்கூலுக்கு போவா. உனக்கு ஆசையே இல்லையா நம்ம பெரிய வீட்டுல வாழணும்லாம்? வீட்டுக்குள்ளேயே லிஃப்ட் இருக்கும், நம்ம அங்க வாழ போறோம். நல்லது நடக்கும் போது அபசகனமா பேசிட்டு இருக்கியே என்ன? அந்த கணேஷுக்கு தெரியாம வீட்டுக்குள்ள போறதுக்கு வழியை நாம இப்ப கண்டுபிடிக்கணும். அவனை டைவர்ட் பண்ணணும். அப்பதான் பிள்ளைங்களை நாம வெளியில கொண்டு வர முடியும். நம்ம பிளானிங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. அட ஆகிப், நீ எப்படி இருக்க? சார் இப்போ பரவாயில்ல சார். லக்னோல இருந்து டெல்லியில இருந்து துபாய்க்கு போறதுக்கு டிராவல் ஏஜென்சி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். சார் கணேஷ் லக்னோல இருந்து டெல்லிக்கு போற மாதிரி தான் சார் இருக்கு. ஆனா டெல்லியில இருந்து துபாய் போற மாதிரியே இல்லை. அப்புறம் எதுக்கு இவனுக்கு விசா தேவை? சார் இவனுக்கு 20,000 FD இருக்கு சார். அதை எடுத்துட்டு போய் டிராவல் ஏஜென்சிக்கு கொடுத்துருக்கான். அதை அவன் எடுத்துட்டு ஓடி போயிருக்கான். அப்போ இவன் அவனுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கான். ஓகே, இவன் வேற பிள்ளைங்களையும் கொன்னுடுவான். மேடம் பூட்டு போட்டிருக்கு. கதவை உடைங்க. சந்தர், யாரு கொண்டிருப்பா? சர்பஞ்ச் எங்க? சர்பஞ்ச புடிங்க. அங்க போய் பாரு. மேடம் கொஞ்சம் இங்க வாங்க. பாருங்க மேடம். நீங்க சைலண்டா டெரஸ் மேலே ஏறி போங்க. அப்புறம் டியர் பாம்ஸை வீட்டுக்குள்ள போடுங்க. ஒரு வாட்டி கேஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களை நாம காப்பாற்ற முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இனி ஒரு குழந்தை கூட எதுவும் நடக்கக்கூடாது. ஓகே சார். போங்க சார். ஓகே, லெஃப்ட் சைடு. என்ன ஏமாத்திட்டானுங்க. குழந்தைங்களாம் எப்படி உயிரோட இருக்காங்க நான் பார்த்துடுறேன். சீக்கிரமா போங்க பசங்களா, சீக்கிரமா போங்க. பசங்களா வெளில வராங்கப்பா. குழந்தைங்க உங்ககிட்ட கொடுத்துட்டேன். தயவு செய்து என் ஹஸ்பண்டை விட்டுருங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. தயவு செய்து என் ஹஸ்பண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. டேய் நிறுத்துங்கடா, நிறுத்துங்க, 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 நிறுத்துங்க. என்னையா பண்றீங்க? நிறுத்துங்கயா. என்னமாச்சு?